the Church of Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உலக மனிதர்கள் நீண்ட ஆயுளை விரும்பி விதவிதமான மருந்துகளையும் மாத்திரைகளையும் உட்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவரே கிருபையாய் நீண்ட ஆயுளை கட்டளையிடுகிறார். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பலவீனத்தோடும் வியாதியோடும் இருக்கலாம். டாக்டர்கள் கூட எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிட்டு இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள். சங்கீதக்காரனைப் போல விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று பேசுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு மனமிறங்கி அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சிலுவையிலே உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார். நீங்கள் அதை மீண்டும் சுமந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை கர்த்தர் தன்னுடைய மரணத்தினாலே அழித்து போட்டார். மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். உங்கள் ஆத்துமாவை காப்பார். நீங்கள் நீடித்த நாட்களால் சுகத்தோடு கூட வாழ்வீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிற தேவன் நீரப்பா. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வியாதியின் படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. நீடித்த நாட்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நீடித்த நாளை கொடுக்கிற தேவன் இந்த ஜெபத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் வியாதியிலே போராடி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.